நீலம் புரொடக்ஷன்ஸ், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில். டிஸ்னி நிறுவனத்தின் ஸ்டார் இந்தியாவுடன் ரிலையன்ஸ் குழுமத்தின் வயாகாம் 18 நிறுவனம் இணைந்து இந்தியாவின் மிகப்பெரிய ஊடக நிறுவனமாக உருவெடுக்க உள்ளது. இதன் பின்னணி பற்றி இந்த தொகுப்பு அலசுகிறது. பல்வேறு இந்திய மொழிகளில் மொத்தம் 80 சேனல்கள் மற்றும் ஹாட் ஸ்டார் என்ற OTT தளத்துடன் இந்தியாவின் மிகப்பெரிய ஊடக நிறுவனமாக ஸ்டார் இந்தியா உள்ளது. ரிலையன்ஸ் குழுமத்தின் வயாகாம் 18 நிறுவனத்திற்கு கலர்ஸ் சேனல் உள்ளிட்ட 40 சேனல்கள் மற்றும் ஜியோ சினிமா என்ற OTT தளம் சொந்தமாக உள்ளன. ஸ்டார் இந்தியாவை ஜி குழுமத்துடன் இணைக்க நடத்தப்பட்ட முயற்சிகள் தோல்வியடைந்த பின் புதிய கூட்டாளியை டிஸ்னி நிறுவனம் தேடி வந்தது. இந்நிலையில் வயாகாம் 18 உடன் ஸ்டார் இந்தியாவை இணைக்க 70,500 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய ஊடக நிறுவனமாக மாறவுள்ள இதில் ரிலையன்ஸ் குழுமம் 63.2% பங்குகளையும் டிஸ்னி குழுமம் 36.8% பங்குகளையும் கொண்டிருக்கும். இந்த புதிய நிறுவனத்தின் சேர்மனாக முகேஷ் அம்பானியின் மனைவி நீட்டா அம்பானி நியமிக்கப்படுகிறார். துணை தலைவராக வயாகாம் 18 முதலீட்டாளர் உதய் சங்கர் நியமிக்கப்பட உள்ளார். புதிய நிறுவனத்தில் ரிலையன்ஸ் குழுமம் கூடுதலாக 11,500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை இதன் விளைவாக ஸ்டார் விஜய், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ், கலர்ஸ் தமிழ் ஆகிய சேனல்கள் இனி ஒரே நிறுவனத்தின் கீழ் இயங்க உள்ளன. இந்த ஒப்பந்தம் இந்திய தொலைக்காட்சி துறையில் ஒரு மைல்கல் என்றும் இதன் மூலம் இந்த துறையில் ஒரு புதிய யுகம் உருவாக உள்ளதாக முகேஷ் அம்பானி கூறியுள்ளார். நீலம் புரொடக்ஷன்ஸ், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில்.